அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 112வது பாடல். என் உயிரை அன்னபதம், என் உயிருக்கு உயிராய் இலங்கும் செம்பதுமை பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம்: கடவுள் திருவடியாம் அருட்பெரும் ஜோதியில்தான் நாமும் நமது என்னும் எல்லாமும் வெளியே போந்து விளங்குகின்றன. கரு பிண்ட தொடக்க நிலையில் அந்த கடவுள் ஜோதி என்னும் வெளிப்பட்டு பிண்ட வளர்ச்சி ஏற்படுகிறது. அப்போது இயல்பாக உடல் கூறுகள் திரண்டு உருவாகி வருகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அந்த ஜோதி அணுவிலிருந்து உயிர் சக்தி வெளியாகி உட்கருவிகளின் உயிர் உணர்வு வளரத் தொடங்குகின்றது. அந்த உணர்வுதான் அப்பிண்டத்தின் இதயத்திலிருந்து வேலை செய்கின்றது. உலகில் கரு உயிர்த்த பின்னரே புலன் உணர்ச்சி வளர்கின்றது. இந்த உலக வாழ்வில் தான் மனோ நிறை வளர்ச்சியிலே ஆன்ம ஞானமும் மேல் அருள் அனுபவத்தால் கடவுள் அருள் வாழ்வும் உண்டாவதாய் இருக்கின்றன. இத்தருணம் மேற்படி அருள் வாழ்வு ஞான வாழ்வு சற்று கூடியிருத்தலின் கடவுளின் அருளடி உண்மையை அறிகின்றோம். அவ்வருள் திருவடி நம் அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்த அறிகின்றோம் நாம். இவ்வுண்மை சுட்டவே கடவுள் பதத்தை என் உயிர் என்ன பதம் எனவும், என் உயிருக்கு உயிராய் இலங்கும் செம்பதுமை பதம் என்றும் குறிக்கின்றார் வள்ளல் பெருமான். உயிரை பற்றி வெளிப்படையாக உலகம் அறியவும் அவ்வுயிர் ஒருவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் யாவரும் அறிவர். ஆகவே உயிருக்கு ஒப்பானது அப்பதம் என்றால்